ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வீடியோ தான். எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நேற்று என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா த்ரோட் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, பேசவே முடியல. சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு கட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பழுத்த தக்காளியை கையிலே நசுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கணும். வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் இருந்துச்சு, அதை கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா கொதித்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாக போனதுக்கப்புறமா தண்ணி கம்மியாகிறதே உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதுக்கும் கம்மியாக கரைச்சி அதில் ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் எத்தனை முட்டை வேணுன்றது நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி தட்டு போட்டு மூடி இது ஸ்லோவில் கொதிக்கணும். அப்போ தான் முட்டை நல்லா வெந்திருக்கும். நான் அதுக்கு இடையிலையே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பட் ஆஃப் பாயிலாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக